அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள், அந்த ஜாதகருடைய செயல் நிலைகள் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நம்ம ஏற்கனவே 1ஆம் பாவகாதிபதி 12 பாவங்களில் இருந்து என்ன பலன், 2ஆம் பாவகாதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். இப்பொழுது 3ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதில் முதல்ல 3ஆம் பாவகாதிபதி 3ஆம் இடத்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 3ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன், இதோடு தொடர்ந்து 12 ராசி அதிபதிகளும் 12 பாவங்களிலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து தொடர்ந்து நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதை பற்றி நாம் பேச போகிறோம். இப்போ 3ஆம் அதிபதி 4 இருந்தார். 3ஆவது 4 இருந்தாலே அவர் நல்ல பகுத்தறிவாளரா இருப்பார். பகுத்தறிவாளரா இது சாமி கும்பிடாதீங்களா? சாமி கும்பிடாதீங்கத்தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. அது இதை சாமி இல்ல பொய், சாமி கும்பிடாதவிய பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப 3ஆம் அதிபதி 4 இருந்து சாமி கும்பிட மாட்டாங்களா அப்படின்னு அந்த அந்த ரேஞ்சுக்கு அந்த நோக்கத்துல போக வேண்டாம். பகுத்தறிவு என்றால் யார் எதை சொன்னாலும் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அதை சரியா தவறா, உண்மையா பொய்யா, ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று அதை பற்றி தீர ஆய்வு செய்து அதை 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 பற்றி சரியான முடிவை எடுப்புதான் பகுத்தறிவு. நீங்க ஒண்ணு வேண்டாம். இப்ப ஜோதிடம், இப்ப நானும் பேசுறேன் யூடியூப்ல, எத்தனையோ பேர் யூடியூப் திறந்தா ஏராளமான ஜோதிடர்கள் தங்களுடைய கருத்துக்களை பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நீண்ட காலமாக பேசுகிறவர்கள் எல்லாம் ஜோதிடத்தை அதனுடைய விளக்கங்களை அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் யூடியூப்ல பேசுறாங்க. எல்லாரும் சொல்றத அப்படி எடுத்துக்கலாமான்னா அப்படி எடுத்துக்க கூடாது. நான் சொல்றதே அப்படித்தான். யார் சொல்றதை அப்படி எடுத்துக்கவே கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடம் சொல்றாங்க இல்லையா? நட்சத்திரப்படி ஒருத்தர் பலன் சொல்லுவாங்க. நட்சத்திரம் மட்டுமே வச்சு பலன் சொல்றது, எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சு சொல்றது, நவாம்சத்தை வச்சு சொல்றது, நவாம்சத்தை மட்டுமே வச்சு சொல்றது, அப்புறம் சோடசாம்சா, சஷ்டியாம்சம், தசாம்சம், என்னென்னமோ அந்த அம்சம் இந்த அம்சம் எல்லா அம்சங்கள்லாம் என்னென்னமோ அம்சம், அப்புறம் அந்த அம்சத்தை பத்தி விட்டு ஆடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா திதி யோகம், திதி கரணம், இந்த மாதிரி டைப்ல போடுறது, திதி சூனியம், இது என்னென்னமோ எல்லாம் நிறைய ஆளுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு அமைப்புல தெரியுதோ அந்த அமைப்புல இந்த என்ன பிரசன்ன ஜோதிடம், நாடி ஜோதிடம், அப்புறம் என்ன இன்னென்னமோ நட்சத்திர சார ஜோதிடம் எல்லாம் நிறைய பேசுறாங்க. யூடியூப் உள்ள ஜோதிடத்துக்குள்ள போனீங்கன்னா என்ன மாதிரி ஏராளமே நிறைய இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய எனக்கு முன்னால் இருந்து இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. அதை என்ன பண்ணணும்னா அவங்க சொல்றது உங்க ஜாதகத்தை வச்சு உங்க ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கணும். நான் சொல்றதா இருந்தாலும் சரி பொருத்தி பார்க்கணும், சரியா இருக்குதா, அப்பத்தான் அது ஒத்துக்கணும். அப்ப அது சரி இல்லைன்னா அது புறந்தள்ளிடும். அது இல்லை, இது வேண்டாம், இது ஆகாது, சரியில்லை. எது ஒண்ணு தசாபுத்திப்படுதே நடக்கும். அதனால யார் பேசுறாலும் சரி, நானா இருந்தாலும் யார் பேசுறாலும் ஜோதிடத்துக்கு பேசினாலும் அதை நீங்க ஏத்துக்காது. தசாபுத்தி பாரு, உங்களுக்கு ஜாதகப்படி இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது. அப்ப நான் சொல்றதாலும் யார் சொல்றதா இருந்தாலும் அதை சரியா உங்களுடைய இப்ப தசாபுத்தியோட சம்பந்தப்படுத்தி வச்சு பொருத்தி பார்த்தீங்கன்னா அது பேசுவது ஜோதிடத்தினுடைய பலன்கள் சரியா இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், நீட்டா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் பகுத்தறிவு. 10 பேர் பேசுறாங்க, 50 பேர் பேசுறாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஜாதகத்தை எடுத்து நாம பொருத்தி பார்த்து ரைட்டு இவங்க சொல்றது இந்த இடத்துல சரியா, எல்லாம் சொல்றது எல்லாம் சரியா இருக்கு சரியா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணுல சரி வரும், ஒவ்வொன்றுல சரி வராது. அதுதான் கடவுள் படைத்து வைத்திருக்கிற ஜோதிட சூட்சுமம். ஒரு ஜோதிடர் சொல்றது எல்லாமே 100 சொல்லுவாங்கன்னா நிச்சயமா எந்த ஜோதிடராலையும் 100% பலன்களை சொல்லவே முடியாது. எங்கிட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருப்பா, இன்னொரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருப்பா, இன்னொரு ஜோதிடர் ஞானத்தை கொடுப்பா. 100 ஜோதிடர் 100 வகையான ஞானத்தை ஆண்டை கொடுத்து வச்சிருப்பான். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவது பெரும்பாலும் ரைட், இது சரியா, இது அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை உங்க ஜாதகத்தை இப்ப யார் சொன்னாலும் நான் சொன்னாலும் அதை உங்கள் ஜாதகத்தோடு உங்கள் தசாபுத்தியோடு பொருத்தி பார்த்து அதை நீங்கள் சரியா தவறா என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இதுதான் பகுத்தறிவு. இப்படிப்பட்ட பகுத்தறிவு தான் 3ஆம் அதிபதி 4ல இருந்து கல்வியா,
படிக்கிற வயசுலயே எந்த கல்வி தேர்ந்து அந்த ஜாதகத்துல இந்த கல்விங்கிற அமைப்பு இருக்கு. அதுல இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது அல்லவா? ஒவ்வொரு கோர்ஸ்லயும் பல வகையான வகைகள் இருக்கு. அப்ப எதை கரெக்டா சூஸ் பண்ணலாங்கிறத நல்ல தீர ஆய்வு செய்வோம். அப்படி அந்த ஜாதகம் ஆணோ பெண்ணோ நல்லா தீர்வு செஞ்சு ரைட் இதை கரெக்ட் பண்ணலாம். ரைட் படிச்சு முடிச்சாச்சு. ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இது நம்மளுக்கு எது சரியா இருக்கும் அதை நல்லா தீர ஆய்வாங்க. ஏன்னா 3 அறிவை சார்ந்தது. அந்த அறிவை குறிக்கிற அதிபதி 4 இருக்கும்போது நல்லா அது கல்விக்கு உண்டான இடம். நல்லா ஆய்வு செய்வார். ஆய்வு செய்து படிக்கிற படிப்பா, படிப்பை தொடர்ந்து வேலையா, தொழிலா, எதுவா அதை எப்படி சரியான முறையில செய்யலாம். இப்ப 4ஆம் இட கல்வி மட்டுமில்லையே, வீடு, வாகனம், சொத்து, சுகம், தோட்டம், துறவு எல்லாமே. ஒரு வீடு கட்டுறதா, அந்த வீட்டை ஏ டு ஜெட் அலசி ஆராய்ச்சி செய்வாங்க. ஒரு வீடு கட்டுறதாலும் சரி, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதாலும் சரி, எல்லாத்தையுமே தீர ஆலோசிக்கிறது. வண்டி வாகனம் வச்சு ஒரு தொழிலே செய்யறது, அதை எப்படி செய்யலாம், அது எந்த மாதிரி செஞ்சா அது சரியா இருக்கும், எப்படி செஞ்சா அது நட்டம் வராது, லாபம் பார்க்கணும், லாபம் வர்ற மாதிரி எந்த மாதிரி செஞ்சா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுல நல்லா வாழ்ந்து யோசிச்சு முடிவெடுப்பாங்க. ஒரு தோட்டம் பண்றதா, ஒரு விவசாயம் பண்றதா, இன்னைக்கு இருக்கு இப்ப எப்படி மழை காலம் இருக்குது, நம்மளுக்கு தண்ணி வசதி எந்த அளவுக்கு இருக்குது, காட்டுமா, மழை வந்தாலும் வரலன்னா என்ன போடுறோமோ அதை சரியான முறையில சரியான பருவத்தில் விளைச்சி எடுத்துடலாமா, நட்டமாக பார்க்க முடியுமா, அப்படி நல்லா நல்லா யோசிப்பாங்க. எல்லாரும் மழை வந்துருக்கு நம்பிக்கையில் போட்டு மழை வரா போய் காயறது இருக்கு, மழை எச்சா அழுகி போறதும் இருக்குது. இப்படி அது இயற்கையினுடைய தீர்மானம். அதுக்குள்ள எவனாலே தலையிட முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு தீர்மானிச்சு இது இந்த கட்டத்தில் இது இப்படி போட்டு அதை மீறி நடக்கிறது அது கடவுள் இயற்கையினுடைய முடிவு. ஆனா ஓரளவுக்கு ஜாதகப்படி அவங்க நல்லா யோசிப்பாங்க. மற்றவங்களோட இவர்கள் அதிகமா நல்ல சிறப்பா யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு சரியான முடிவை விவசாயத்துல கூட எடுப்பாங்க. ஒரு கால்நடை வளர்க்குறாங்களா, ஆடு மாடு வளர்க்குறாங்களா, அதிலேயும் இத இந்த விலைக்கு வாங்குறான், இந்த விலைக்கு விற்கிறான் அப்படிங்கிறதும் சரி, அல்லது அதை இந்த பருவத்துல பால் வருது, பால் கறக்கிற பாலுக்கு இப்படி இந்த அளவுக்கு பாலை விற்கலாம், சொசைட்டிக்கு விற்கலாம், வீட்டுக்கு விற்கலாமா, டீ கடைக்கு விற்கலாமா, எங்க வச்சா நம்மளுக்கு காசு வரும், அல்லது நெய் எப்படி விற்கிறது, எல்லாத்தையுமே நல்லா நல்லா ஆய்வு செய்வாங்க. செஞ்சு எடுக்கிற முடிவை எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நுணுகி ஆராய்ந்து முடிவெடுப்பாங்க. ஒரு உற்பத்தி தொழில், 4ஆம் இடம் உற்பத்தி தொழில் குறி, உற்பத்தி தொழில், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில், அந்த தொழில் எப்படி செய்யலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. ஒருத்தருக்கு கல்வி கொடுப்பானாண்டவன், ஒருத்தருக்கு ஆடு மாடுக வச்சு பிழைக்கிற வழி கொடுப்பான், ஒருத்தருக்கு தோட்டம் துறவு கொடுப்பான், ஒருத்தருக்கு வண்டி வாகனத்துல கொடுப்பான், ஒருத்தருக்கு தொழில் செய்யறதுல கொடுப்பான். அது கடவுள் பிடி பண்றது. யாருக்கு என்ன தொழில், என்ன வருமானம், என்ன படிப்பு, என்ன வாழ்க்கையினுடைய அமைப்பு, எல்லாத்தையும் ஜாதகத்தில் இருக்கிற கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையா அமைச்சு வச்சிருப்பாரு. ஒரே மாதிரி எந்த ஜாதகத்திலையும் அமைப்பு இருக்காது. அப்ப இப்படி பல்வேறு வகைகளின் அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகளில் இந்த 3வது நாளில் இருக்கிற போது நன்றாக தீர ஆய்வு செய்து அதை யோசித்து நுணுகி சிறந்த முடிவை எடுக்கக்கூடியவர்கள் என்பதோடு மட்டும் அல்ல, கடுமையான முயற்சியுடையவர்கள். எதுலதான் சரி, படிச்சாலும் சரி, படிச்சுட்டு வேலைக்கு போனாலும் சரி, படிச்சுட்டு தொழில் பார்த்தாலும் சரி, உற்பத்தி தொழிலாக விவசாயமா இருந்தால், கால்நடை வளர்ப்பா இருந்தால், வண்டி வாகனம் உபயோகமா இருந்தால், எதா இருந்தாலும் சரி, தீவிரமான முயற்சி, பின்வாங்குதல் என்கிற பேச்சு கிடப்பட்டார். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற படி தடுக்குதா, வெயிட அடுத்த கால, அது இந்த வெயிட அடுத்த கால முட்டி போட்டு அவங்க ஏறா படிக்கிற மாதிரி முயற்சி உடையவர்கள். இந்த மூன்றாவது நாளில் இருக்கிற 3 நாளே முயற்சி. அந்த 3ஆம் அதிபதி மட்டும் சிறப்பாக எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் நல்ல முறையிலே 4ஆம் இடத்துல இருப்பாரேயானால், 4ஆம் அதிபதியும் சிறப்பாக இருப்பாரேயானால், அந்த ஜாதகருக்கு சிறந்த கல்வி, சிறந்த வீடு, சிறந்த வாகனம் எல்லாமே அருமை அமையும். அப்புறம் இன்னொன்னு, இவங்க பெரும்பாலும் இருக்கிற ஊர்ல வீடு கட்ட மாட்டாங்க. பக்கத்தூர் தான் பெரும்பாலும் வீடு வாங்குவாங்க. வீடு கட்டுறது இதெல்லாம் இருக்கும். நல்ல வருமானம் வரும், நல்ல சிறப்பா இருக்கும். நல்ல ஒரு 3வது நாள்ங்கிறது சிறப்பா இருக்கும். அவங்க வீடு வாகனங்களை அடிக்கடி மாத்துவாங்க. அது ஒரு பழக்கம் இருக்கு. 3வது நாள்ல இருக்கிறவங்க என்னமோ அவங்களுக்கு அது ஒரு மாத்திக்கணும், அதை மாத்திர இதை மாத்து, வண்டி இந்த வண்டி பார்க்கலாம், இல்ல அந்த வண்டி வாங்கலாமா, இல்ல கொஞ்ச நாள் அதை வாங்கலாம், அது நல்லா இருக்குன்னு அடிக்கடி வீட்டையும் மாற்றுவார்கள். பெரும்பாலும் வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் 3ஆம் அதிபதி நாளில் இருப்பவர்கள். அப்படி 3ஆம் அதிபதி நாளில் இருப்பவர்களுக்கு
சிறந்த பகுத்தறிவு இருக்கும், ஆய்வறிவு இருக்கும், சிறந்த முயற்சி இருக்கும், எந்த முயற்சியில் பின்வாங்காமல் செயல்படுவார்கள். 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 4ஆம் பாவகமும் எந்த வகையிலேயும் பாதிக்கப்படாமல் லக்னமும் சிறப்பாக இருந்து தசாபுத்தி யோகமாக இருந்தால் மிகச்சிறந்த யோகம், கல்வி, வீடு, வாகனம், சொத்து அத்தனையும் மிகச் சிறப்பாக அவர்களுக்கு அமையும் என்று கூறி, அடுத்த காணொளியில் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகருக்கு என்ன பலன்கள், ஜாதகனுடைய என்ன செயல்கள், நிலைகள் என்பதை பற்றி பார்ப்போம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.